ஏங்க பாடையில் கை வச்சா நீங்களும் பாடை ஆயிடுவீங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக சொல்கிறேன். அதாச்சு ஒரு ஊரில் யாராச்சும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாடை கட்டி அந்த பாடைக்கு மேலே அந்த உடலை தூக்கி வச்சு அதை தகனம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு புதைக்கிறதுக்காகவோ சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறது வழக்கம். இதுதான் நம்ம ஊரில் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்படி தூக்கிட்டு போனதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிற வழியிலே பல அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்குது. பட் அது பெரிய விஷயம் இல்லை. தூக்கிட்டு போயிருப்பாங்க பாருங்க, 4 பேர் சேர்ந்து அந்த தூக்கிட்டு போவாங்க. அப்படி தூக்கிட்டு போன 4 பேரும் இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற சொன்னால் உங்களுக்கு எப்படி கேட்குறதுக்கு நம்ப முடியாமல் தான் இருக்கும். பட் உண்மையாக பயங்கரமான அமானுஷமான சம்பவம் நடந்திருக்குது. அந்த 4 பேர் மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணு ஏதோ ஒரு மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கான இறப்புக்கான நீதி வந்துட்டு கிடைக்காம இருந்திருக்கும் போல். அதனால் அந்த பொண்ணுடைய ஆத்மா சும்மா விடலை. அந்த குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தம் ஊரையே வந்துட்டு நாசம் பண்ணுறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருந்திருக்குது. அப்பேற்பட்ட உண்மையாக நடக்கப்பட்ட ஒரு அமானுஷமான கதையை மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தாங்க, அவங்க தான் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக அந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மக்களே, வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் லைஃப்பில் உங்கள் நண்பனுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் அமானுஷமான விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. இங்கே நீங்களும் வந்துட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் நோட்டாவோ வாய்ஸ் நோட்டாவோ வந்துட்டு அந்த அமானுஷமான சம்பவத்தை நீங்கள் தெரிவிக்கலாங்க. இந்த மாதிரி சம்பவம் நல்ல த்ரில்லாக விறுவிறுப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவிடுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே, டேரெக்டாக இன்றைக்கான இந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை பார்க்க பெறலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மக்களே, சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்னையே இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் அமானுஷமாக நடக்கப்பட்ட கதைகள் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமும் அமானுஷமான கதைகள் தான் போட போகிறோம். குறிப்பாக உண்மையாக நடக்கப்பட்டு. ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இன்றைக்கான இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போயிடலாங்க. ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த லெவலில் இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் பார்க்கும்போது சிவகங்கை பக்கத்தில் ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு அழகான குடும்பத்தில் ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு 22 வயசு ஆகுதுங்க. அவங்க பேர் மட்டும் மகாலட்சுமி இல்லை, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட பொண்ணுக்கு 22 வயசு ஆனதுனால குடும்பம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஓகேம்மா உனக்கு வயசாகி போச்சு, கூடிய சீக்கிரம் திருமணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் உடனே அந்த பொண்ணுக்கு தகுந்தாப்புல, அந்த பொண்ணு ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல, அவங்களுடைய ஜாதிக்கு தகுந்தாப்புல ஒரு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது தான் அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர்லேயே ஒரு மாப்பிள்ளை அந்த மாதிரி வந்துட்டு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இவங்க ஜாதியும் ஒத்து போகுது, அது மட்டும் மதம் ஒத்து போகுது. ஸோ அப்புறம் ஜாதகம் பார்த்துருக்காங்க, ஜாதகத்துலையும் எல்லா பொருத்தமும் இருக்குது அப்படிங்கிற ரீசனால திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு முடிவு வராங்க. என்ன அப்படின்னா, அந்த பையன் இவங்க ஜாதிக்காரனாக இருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அந்த பையன் நல்லவனா, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் நல்லவங்களாம், அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே கேட்கல. ஓகேப்பா நம்ம ஜாதிக்காரன் எல்லாம் ஒன்றா மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ரீசன்னால உடனே அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையனுடைய ஃபோட்டோ காமிச்சு கேட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னாலும் அவனை தான் கட்டி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரீசனால உங்களுக்கு பிடிச்சா போதும்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு அந்த பொண்ணும் திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ரீசனால அந்த பொண்ணு மகாலட்சுமி அப்படிங்கிற பொண்ணுக்கும் துரைமுருகன் அப்படிங்கிற அந்த ஒரு நபருக்குங்க திருமணம் ஆயிருக்குதுங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு 22 வயசாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த துரைமுருகன் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா 29 வயசு இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சாச்சு. திருமணம் நல்ல கிராண்டா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் உள்ள போறாங்க. அவங்க போகும்போது கூட அவங்க மைண்ட்ல விட்டு இந்த மாதிரி விட்டு எதுவும் தப்பான விஷயங்கள் நடக்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல சுத்தமா இல்லை. ஏன் அப்படின்னா, பொண்ணு பார்க்க வரும்போதும் சரி, அட் த சேம் டைம் அந்த திருமணத்துலையும் சரி, இவ்வளவு நாள் நடந்த எல்லா இன்சிடென்ட்லையுமே அந்த கணவனுடைய வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சாந்தமாக தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இவங்க ஒரு நல்ல மாமியாராக இருப்பாங்க, நல்ல மாமனாராக இருப்பாங்க, எஸ்பெஷலி நல்ல கணவனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான எண்ணத்தோட தான் அந்த பொண்ணு மகாலட்சுமி அந்த துரைமுருகன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அப்படி என்ட்ரி ஆன அப்புறம் முதல் ஒரு வாரம் நல்ல சுமூகமாக சாந்தமாக தாங்க போய்கிட்டு இருக்குது. அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஆனால் திருமணமாகி ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, யதார்த்தமாக வெளியே கடைக்கு போய் சம்வாட் ஏதோ ஒரு திங்ஸ் வாங்க போயிருப்பாங்க போல. அப்படி திங்ஸ் வாங்க போகும்போது எல்லாருமே அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு நேரடியாகவே ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் எல்லாரும் என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க, நான் ஊருக்கு புதுசு தான், இவங்க என்ன வந்துட்டு துரைமுருகன் அவங்க வந்துட்டு திருமணம் பண்ணியிருக்காங்க, நான் அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு டேரெக்டாக ஓப்பனாக கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு நார்மலாக ஓப்பன் டைப் தாங்க, எதுவும் மறைச்சு வச்சு அந்த மாதிரிலாம் பேசுகிற பழக்கம் கிடையாது. மனத்தை தோணுச்சுன்னா அப்படின்னா உடனே கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும்போது தான் அவங்கள பார்த்தவங்க எல்லாரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தோம், புதுசாக இருக்கீங்கன்னு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி என்னதான் சொன்னாலும் அந்த கடைக்கு போயிருக்கிறாங்க பாருங்க, அந்த கடைக்கார ஒரு பாட்டி இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இல்லைம்மா அந்த குடும்பத்துக்குள்ளே நீ வாக்கப்பட்டு வந்திருக்கிறியே, எப்படி என்ன மட்டும் உன்னை நல்லா வச்சிருக்கிறாங்க, சந்தோஷமாக சிரிச்சிட்டு வர வெளியே வந்து கடைக்கு வாங்க வந்திருக்கிற பேர், அதனால தான் எங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த பாட்டி சொல்லியிருக்கிறாங்க.
சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. ஏன் பாட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னை நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிற சொல்லும்போது, ஏமா இப்போ தானே வந்திருக்கேன், உனக்கு போக போக எல்லாம் புரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லைங்க. என்ன வீடுனா எல்லாரும் வீட்லையும் சண்டை இருக்க தான் செய்யலையா, அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு தாட்டில் அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல இவங்க சொன்னது எல்லாம் தான் உண்மை அப்படிங்கிற விஷயம். அந்த பொண்ணுக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் தெரிய வந்திருக்குது. ஒரு மாதம் கழிச்சு சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்குதுங்க. சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைப்போம் பாருங்க, அதாவது சாப்பாடு மிந்திச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வைப்போம் வழியே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்த அந்த பொண்ணுடைய மாமியார், ஏமா நீ வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அந்த பொண்ணு மறந்தாப்புல தூங்கிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் மாமியார் போய் பார்க்கும்போது சாதத்தில் தண்ணி ஊற்றாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் என்னென்னா மாமியார் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அன்னைக்கு தான் அந்த மாமியாருடைய சுயரூபத்தையே அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டை அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கினது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு திட்டு அப்படி கழுவி ஊற்றிருக்காங்க அந்த மாமியார் அந்த பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணு ஒரு சிச்சுவேஷனில் என்ன இப்படி திட்டுறீங்க, சாதம் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன், இப்போ அதுக்கு இந்த மாதிரி என்ன திட்டுவீங்களா வாழ வந்த பொண்ணு அப்படி மாதிரி அந்த பொண்ணு பேசும்போது, என்ன ஏற்றி பேசுறியா நீனே, ஒழுங்காக கம்முன்னு வந்தமா சத்தம் கட்டாமல் சாப்பிட்டோமா போனோமா அப்படி மாதிரி இருந்துட்டு இருக்கணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற என்ன அந்த மாமியார் மருமக சண்டை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ மாமனார்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் ரொம்ப அப்பாவி போல. அவர் மனசை வந்துட்டு என்ன சொல்கிறார், ஏமா சண்டை போடாமல் இருமா, ஏமா அவள் அப்படிதாம்மா நீ கொஞ்சம் எதுவும் கண்டுக்காதமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா மருமகளை சமாதானப்படுத்திட்டு இருக்கார். மாமியார் பக்கம் மாமனார் போவே மாட்டேக்காரு. அப்போ அந்த மருமக என்ன சொல்கிறா, இங்கே பாருங்க மாமா நீங்கள் என்ன சொல்கிறாதீங்க, நான் உண்மையில மறந்துட்டேன், நான் சாரி தான் மன்னிப்பு கேட்டேன், திரும்ப அவங்க தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எதனால மாமியார்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சண்டை வெடிக்குது. இவங்க வந்துட்டு அப்படி தேடுற மாதிரி தெரியலங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஆரம்பித்த சண்டை அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் சண்டையிலே தான் போயிட்டு இருக்குது. ஆனால் என்னதான் சண்டை போட்டாலும் இரவு நேரத்தில் கணவர் கொஞ்சம் பாசமாக இருக்கிறதுனால அந்த பொண்ணு அந்த சண்டையெல்லாம் மறந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு சிச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்கு வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உருவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை முதல்ல சரி நம்ம அத்தை என்னதான் சண்டை போட்டாலும் அவங்க சொன்னால் சந்தோஷப்படுவாங்க பாருங்க, அந்த ரீசனுக்காக தன்னுடைய அத்தை கிட்ட போய் முதல்ல சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் கூட சரி இதுக்கு என்ன இவ்வளோ நாள் ஆகும், நான் திருமணமான 3 மாதத்தில் வந்துட்டு உண்டாவான்னு பார்த்தா 6-7 மாதம் கழிச்சு உண்டாயிட்டு வந்திருக்கேன், சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ கூட அத்தை வந்துட்டு திட்டி தான் அமுச்சு விட்டுருக்கலாம். அவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் பிடிச்சவளாக இருந்திருக்கா அந்த அத்தைக்காரி. ஸோ இப்போ அப்படி கொஞ்சம் நாட்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு ஏதோ பயங்கரமான பிரச்சனை போலங்க. ஆக்சுவலி இவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்க வீட்டோட நிற்காதான். ஏன்னா வீடு பக்கத்தில் அடுத்த வீடு பக்கத்தில் அடுத்த வீடு அப்படிங்கிற இருக்கிறதுனால இவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சண்டைகளும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கேட்டுட்டு இருக்குமா. ஏன்னா ஒரு சின்ன வாழ்ந்த நடுவில் இருக்கிற ரீசன்னால இவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் பக்கத்து வீட்டுக்கு கேட்கும். ஸோ அப்படி தாங்க ஒரு நாள் ராத்திரி என்ன இருக்குது, இவங்க வீட்டில் ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்குது. அந்த மாமியார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு தன்னுடைய மருமகளை பயங்கரமாக பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த நேரத்தில் அன்னைக்கு கணவருக்கு நைட் டியூட்டிங்க. ஸோ அவர் இரவு நேரத்தில் வேலை பார்க்க போயிருக்கிறாரு. அந்த இரவில் தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல, நம்ம நிம்மதியாக தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில் ஆகுது. காலையில் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய கணவர், அதாவது அந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கிறாரு. வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவியை காணும். விடிய காலம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா மனைவியை காணும், பெட்ரூமில் தூங்கலைங்க. இப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு அம்மா என்னாச்சுமா என் பொண்டாட்டியை காணும், எங்கே போனால் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எங்கே போயிருப்பா ஏதாச்சும் பாத்ரூம் ஏதாச்சும் பேர் பாவை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் கணவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, துரைமுருகன் நேராக போயிட்டு பாத்ரூம் பக்கம்லாம் போய் தட்டி பார்த்துருக்காருங்க. அந்த பாத்ரூமில் ஓப்பனில் தான் இருக்குது, மனைவியை காணும். அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, பின்னாடிங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் ஒரு கிணறு உண்டு. அந்த கிணத்தாங்கரையில் வந்துட்டு யாரோ படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. இவர் நேரம் அந்த கிணத்தாங்கரை கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க மனைவி அங்கே இறந்த குளத்தில் மூச்சு பச்சு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அவர் கிட்ட போயிட்டு சரி தன்னுடைய மனைவி மயக்கம் போட்டு தான் விழுந்திருப்பாங்க, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பாருங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி கிட்ட போய் பார்த்துருக்காங்க. அப்படி கிட்ட போய் பார்த்தா மனைவிக்கு மூச்சு பேச்சே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அழுது அடம் பிடிச்சி என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள சத்தம் கேட்டு மாமியார் வரா. அப்படி மாமியார் வந்து பார்த்துட்டு மாமியார் வந்துட்டு அந்த ஒய்ஃபுடைய கையை பிடிச்சி பார்க்கும்போது வந்துட்டு ஒய்ஃபுக்கு உயிர் இல்லை அப்படிங்கிற விஷயம் மாமியாருக்கு தெரியுது. அப்போ என்னடா இறந்து போயிட்டாடா, எப்படா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த தன்னுடைய பையன்கிட்ட மாமியார் வந்துட்டு அழுது அடம் பிடிச்சி என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மருமகளே போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்கான். இப்போ என்னது கணவர் அப்படின்னு சொல்கிறாருங்க துரைமுருகன், எம்மா அவர் செத்துருக்கலாம் மாட்டாமா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட, டேய் இருடா நான் உன்னுடைய அம்மாடா, எனக்கு தெரியாதாடா, போயிட்டாடா, இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஒரு பிரோஜனம் இல்லைடா, ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல, வயிற்றில் வர இந்த மாதிரி வந்துட்டு உண்டாயிட்டு இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு பண்ணா அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன மாமியார் காரி ஒரு மாதிரி நாடகத்தை போட்டுட்டு இருக்கான். இந்த நாடகத்தை ஃபுல்லாக யார் நம்பிட்டான்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கணவர், இறந்து போயிருக்க பொண்ணுடைய கணவர் நம்பிட்டாருங்க.
நம்பினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சு எல்லாருமே வந்து கூடி இருந்து அந்த பொண்ணுடைய உடலை பார்க்க வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குது இந்த பொண்ணு நார்மலாக இறக்கல, ஏதோ ஒரு விஷயத்த அந்த மாமியார்காரி பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பட் என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் யாருமே கேள்வி கேட்கல. ஏன் அப்படின்னா இந்த குடும்பத்தை அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஊருக்காரங்கள ஒரு சாக்கடை இந்த குடும்பம் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாக்கடையில் போய் நம்ம ஒரு விழுந்தோம் அப்படின்னு நம்மளும் சாக்கடை ஆயிரும் அப்படிங்கிற ரீசனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாருமே அந்த விஷயத்தை ஒரு பெருசாக மதிக்கலை, பெருசாக வந்துட்டு பெருசுப்படுத்தவும் இல்லை. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கான சொந்தக்காரங்க, இந்த வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்யணும் பாருங்க. அதுக்கான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய உடல் வந்துட்டு படுத்தாப்புல வந்துட்டு பெஞ்சில் படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை தூக்கி அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணை குளிப்பாட்டணும். ஸோ அந்த விஷயத்துக்காக அந்த பொண்ணை தூக்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை அசைக்க முடியல, அப்படி கல் மாதிரி இருந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு உடல் அப்படி ஸ்டிஃபாக இருந்துட்டு இருக்குதுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்ந்து மடக்கிறாங்க. அப்படி மடக்கினாலும் மடக்கம் இல்லை. அப்போ தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல, ஸோ அதனால் வந்துட்டு பொண்ணு உடல் ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூக்குற மாதிரி இருக்கும், 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சி தூக்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அப்புறம் 4-5 பேர் சேர்ந்து வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு உடலை தூக்கியிருக்கிறாங்க. இப்போ தூக்க முடிஞ்சிருக்குது. அப்படி தூக்கினதுக்கப்புறம் அந்த பெஞ்சில் அந்த பொண்ணை உடலை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்படி குளிப்பாட்டும் போது தான் அவங்களுக்கு அந்த முதல்ல அமானுஷமான விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா அவங்க ஊத்துறது சாதாரண நீர்மாலை எடுத்துட்டு வந்தா அந்த ஒரு வாட்டர், அந்த ஒரு தண்ணி, அந்த பித்தாள குடத்தில் கொண்டு வந்து ஊற்றுவாங்க பாருங்க, அந்த ஒரு தண்ணி தான். ஆனால் அவங்க தலையில் ஊற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்துட்டு கீழே வந்துட்டு காலில் படும் பாருங்க, சுற்றி நிற்கிறவங்க காலில். அப்படி படும்பொழுது அந்த தண்ணி ஷாக் அடித்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக ஹீட்டாக இருந்திருக்கு. இது யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னம்மா தண்ணி இப்படி கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு தலையில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி கூலாக இருக்குது, தலையில் ஊற்றுனதுக்கப்புறம் கீழே தரையில் வடியும் பாருங்க தண்ணி, அந்த தண்ணி வந்துட்டு பயங்கரமாக கொதிச்சிருக்குது. இது யாருமே வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னங்க இது அதிசயமாக இருந்துட்டு இருக்குது, அந்த பொண்ணு தலையில் தண்ணி ஊற்றினா இந்த மாதிரி தண்ணி சுட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்னா எல்லாரும் அதிசயமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் அதிசயமாக பார்த்தாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு புதுசுங்க. இது வரைக்கும் எவ்வளவோ இறந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத ரீசன் எல்லாம் திரும்ப இன்னொரு குடத்தை தண்ணியை கொண்டு ஊற்றுறாங்க. எவ்வளோ குடம் தண்ணி ஊற்றினாலும் கீழே தண்ணி சுட்டுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்குதுங்க. இதை எல்லாரும் வேப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய கணவர், ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே என் மனைவி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நான் வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு என் மனைவி வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா, தண்ணியை கோரி ஊற்றி விளாண்டுட்டு இருக்கீங்களா, ஒழுங்காக எல்லாரும் வந்துட்டு கம்மனி இருங்க பார்த்துங்க அப்படிங்க மாதிரி வந்துட்டு ஒரு கணவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உடலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாடை ஆல்ரெடி கட்டி வச்சிருக்காங்க தென்னை ஓலையில், அந்த பாடையில் இந்த பொண்ணுடைய உடலை ஏற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 2-3 பேர் சேர்ந்து ரொம்ப கனமாக தானே இருந்திருக்குதுங்க அந்த பொண்ணுடைய உடலுக்கு. இப்போ கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடையில் ஏற்றிருக்காங்க. அப்படி பாடையில் ஏற்றினதுக்கப்புறம் இப்போ சுடுகாட்டு கொண்டுட்டு போகணும் இல்லையா. இப்போ கணவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சட்டியில் வந்துட்டு அந்த சுடுகாட்டு கொல்லி வைக்க வேண்டியதான அந்த கங்கு இருக்குது பாருங்க, அதை ஆல்ரெடி வீட்டிலேயே சட்டியில் போட்டு ரெடி பண்ணி தான் கணவர் தூக்கிட்டு போவார் அந்த பணத்துக்கு முன்னாடியும். அப்படி போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பொண்ணுடைய உடலை தூக்கணும் இல்லையா, தூக்கிறதுக்காக இப்போ 4 பேர் வாங்கப்பா பொண்ணுக்கு சொந்தக்காரங்க வந்து தூக்குங்க கைப்பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க, அதில் 2 பேர், அது போக இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க 2 பேர், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுடைய உடலை வந்துட்டு தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி தூக்கும்போது பொண்ணுடைய உடல் உண்மையிலே அந்த பொணங்கடன்னு சொல்லுவாங்க பாருங்க, உண்மையிலே அது பொணம் தான், பயங்கரமாக கணக்க ஆரம்பிச்சிருக்குது. அவங்களால அசைக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி வெயிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த வெயிட் விட்டு ஒரு 10 ஸ்டெப் 15 ஸ்டெப் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படி போகிறதுக்குள்ளே வந்துட்டு அவங்களால தூக்க முடியலப்பா. ஏன்னா அவங்க தூக்கிட்டு போகும்போது அவங்களை யாரோ இவங்க முன்னாடி நடக்கும்போது இன்னொருத்தவங்க யாரோ பின்னாடி அந்த உடலை மட்டும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஷோல்டரில் ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி வச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் பின்னாடி இருந்து அந்த கம்பை யாராச்சும் பிடிச்சி இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அன்றைக்கி தூக்கிட்டு போகிற 4 பேருக்கு இருந்திருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் 2 பேர் வந்து பிடிங்கப்பா முடியலப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து மொத்தம் 4 பேர் தான் எப்போவுமே பணத்தை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி 6 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. முன்னாடி 2 பேர், நடுவில் 2 பேர், பின்னாடி 2 பேர் சேர்ந்து 6 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அது என்ன ஒரு சின்ன ஒரு கிராமம் அப்படிங்கிற ரீசனால் அந்த சும்மா தள்ளிட்டு போகிற ஒரு வண்டி இருக்கும் பாருங்க, அந்த வண்டி கூட அந்த கிராமத்தில் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சுடுகாட்டு கிட்ட நெருங்கிட்டாங்க. ஒரு 600 மீட்டர் டு 700 மீட்டர் தான் உங்கள் வீட்டில் இருந்து சுடுகாட்டுடைய டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சுடுகாட்டு கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு முள்வெளி போட்ட ஒரு ஏரியா இருக்கும், அதை தாண்டி தான் இவங்க அந்த பக்கம் சுடுகாட்டுக்குள்ளே போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த முள்வெளியை தாண்டும் போது நடுவில் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க, அவர் சட்டனா வந்துட்டு அதை விட்டுறதுக்கப்புறம் அந்த உடல் அப்படி மேலே அந்த தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க பாடை, அந்த பாடையிலேருந்து உருண்டு கீழே விழ போகுதுங்க. அப்படி விழ போகிறதே பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க அந்த உடலை வந்துட்டு தாங்கி பிடிக்கிறாங்க.
இவன் ஏன் கீழே விட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் காலில் இருந்து ரத்தம் அப்படி பொலன்னு வந்துட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தா அது கம்பி காலில் குத்தி கிழிச்சிருக்குதுங்க. கிழிச்சில் தான் அந்த மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் பையன் வந்துட்டு தூக்கிட்டு வந்து விட்டுட்டான் போல. இப்போ என்ன ஆகுது, அவனை தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னொருத்த வந்து பணத்தை தூங்குப்பா பிடிங்கப்பா, என்னப்பா ஒரு பணத்தை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்குள்ள எத்தனை தடங்களா அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் தகனமேட அந்த அந்த பழைய பில்டிங் மாதிரி இருக்கும் பாருங்க, தகரத்தில் செய்யப்பட்ட பில்டிங்கு, அந்த விஷயம் இருக்கிறது கண்ணில் தெரியுது. ஆனால் அதுக்கும் இவங்க வரதுக்கும் நடுவில் ஒரு 100-150 மீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸு. அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பாம்பு, ஒரு சார பாம்பும் நல்ல பாம்பும் இந்த மாதிரி பின்னி பிணைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்த கண்கூராக பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலாக ஒரு பாம்பு வந்துட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு என சேர்றதுக்கு தான் இந்த மாதிரி எனக்கு கோயிலில் கூட ஒரு சில சிலைகளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பாம்பு ரெண்டும் இந்த மாதிரி பின்னிட்டு இருக்க மாதிரி சிலைகளை கோயிலில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அது எதுக்காக அந்த மாதிரி பின்னிட்டு இருக்குதுன்னா ரெண்டும் என சேர்றதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி பின்னிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பின்னிட்டு இருக்க பட்சத்தில் நம்ம யார் அந்த இடத்துக்கிட்ட நின்னாலும் அது கண்டுக்கிடாதுங்க. நீங்கள் ஈவன் கள்ள தூக்கி எறிஞ்சால் கூட அந்த பாம்பு வந்துட்டு நகண்டு போமான்னு கேட்டீங்கன்னா நகண்டு போகாது தான் சொல்லுவாங்க. இவங்க எவ்வளோ நேரம் கள்ள தூக்கி ட்ரை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணியுமே அந்த பாம்பு அந்த இடத்தோட்டு நகர்ந்து போல அப்படி இருந்துட்டு இருக்குது. ஆப்போசிட்டாக அந்த பக்கம் சுடுகாட்டு தகனமேடை கிட்ட இருந்து வெட்டியான் வந்து எப்போ வாங்கப்பா என்னாச்சுப்பா அப்படி மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்காரு. இப்போ தான் இங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க நடுவில் இந்த மாதிரி பாம்பு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது சொன்னதுக்கப்புறம் சரி சுற்றி வாங்க வேறு வழியில் அதான் நகண்டு போக மாட்டேங்கல, நீங்கள் சுற்றி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த சுடுகாட்டை சுற்றி இன்னும் கொஞ்சம் தூரம் நகண்டு போய் பார்த்துட்டு அந்த தகனமேடைக்கிட்ட எப்படியே வராங்க. அந்த தகனமேடைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உடலை பாறையிலேருந்து தூக்கி அந்த தகனமேடைக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த கட்டைக்கு மேலே வைக்கிறாங்க. வச்சுட்டு கையை தான் எடுத்துருப்பாங்க. சட்டனாக பொண்ணுடைய உடல் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையிலேருந்து உருண்டு கீழே விழுது. அப்படி மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாயிருச்சுங்க, தரையில் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் திட்டுறாங்க, எப்பா ஒரு உடலை பொறுமையாக பார்த்து பத்திரமா வைக்க மாட்டேங்க அப்படி மாதிரி எல்லாரும் திட்டுறாங்க. ஈவன் கணவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாருங்க. என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுலேருந்து ஒரு உடலை தூக்கிட்டு வர முடியலன்னு நான் தூக்கிட்டு வந்துருப்பேன், என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதுன்னு நான் ஒத்தாடா தூக்கிட்டு வந்துருப்பேன் அப்படிங்க மாதிரி என்ன அவர் பாவம் அவர் விரக்தியில் கணவர் பேசிகிட்டு இருப்பாது போலங்க. இப்போ என்ன திரும்ப அந்த பொண்ணுடைய உடல் கீழே இருக்க பாருங்க, அதை தூக்கி அந்த தகனமேடையில் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அப்புறம் அந்த கை காலெலாம் கெட்டி போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கெட்டெலாம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வெட்டியான் சொல்கிறாரு, வாய்க்கரிசி போடுறவங்களாம் வந்து போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த வெட்டியான் சொல்லியிருக்காரு. இப்போ முதல்ல யார் வாய்க்கரிசி போடணும்னா கணவர் தான் போடணும் இல்லையா. இப்போ இடது கையில் வெட்டியான் கையில் ஒரு அரிசி கப்பை வச்சிருக்கிறாருங்க. அந்த கப்புக்குள்ள இருந்து அரிசியை கணவன் மட்டும் இடது கையில் எடுத்துட்டு மனைவி உடலை சுத்திக்கிட்டு மனைவி வாயில வந்துட்டு இந்த மாதிரி வாய்க்கரிசி போடணும். அப்படிதாங்க இப்போ முதல்ல கணவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணுடைய வாய்க்கிட்ட வந்து வாய்க்கரிசி போடுறதுக்காக இப்படி அரிசி இப்படி விடுவார் பாருங்க. விடுற அந்த செகண்ட் பார்த்துருக்கிறாரு. இவர் கையில இருந்து அரிசி கீழே விலகி விழும்போது மனைவியுடைய வாய் ஒரு செகண்ட் திறந்து மூடின விஷயத்த அவர் பார்க்குறாரு. பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அன்னைக்கு அவருக்கு தோணலை. ஒருவேளை பிரம்மையை நம்ம தான் அப்படி நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவருக்கு தோணலை. ஸோ இப்படி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி மனைவி வாய் திறந்து அடுத்த நிமிஷமே என்ன பண்ணியிருக்காரு, இதை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்ன மனுஷன் திரும்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அரிசி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எப்போ இல்லைப்பா ஒரு டைம் தான்ப்பா போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யாரும் வெட்டியான் சொல்கிறாரு. அட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெட்டியான் இருந்து அரிசி எடுத்து திரும்ப அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. திரும்ப போடும்போதும் அந்த வாய் திறந்து மூடுறத அவர் பார்க்குறாருங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்க இவன் சாவலை, என் ஒய்ஃபு சாவலை, வாய் திறக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ எல்லாரும் என்னாச்சு என் மனைவி இறந்தாலும் வந்துட்டு மண்டை கிண்ட கிறுக்காயிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. எப்போ நீங்கள் வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை பிடிச்சி இழுக்கும்போது அவர் எல்லாரையும் அடிக்க போகிறாரு. என் ஒய்ஃபு சாகலாங்கிறேன், வாயை திறக்கிறாங்கிறேன், எங்கே வாயை திறக்கிறா, இந்த இப்போ வாயை திறந்தா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போடுறாருங்க. ஆனால் அங்கே எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, அந்த மாதிரி வாய் திறந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. இவரு கண்ணுக்கு தான் அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இது எல்லாம் இவர் ஏதோ பிரம்ம பித்து பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் உறவினர்கள்லாம் அவரை பிடிச்சி கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க சொந்தக்காரங்களாம் வாய்க்கரிசி போடுறாங்க. அந்த பொண்ணு வாயில் வாய்க்கரிசி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை அவர் தூரத்துலேருந்து கணவர் பார்க்குறாருங்க. மற்றவங்க போடுற போதெல்லாம் அந்த பொண்ணு வாய் திறந்த மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, கடைசி கொல்லி வைக்கணும் இல்லையா, கொல்லி வைக்கிறதுக்காக கணவர் தான் கொல்லி வைக்கணும். அந்த ரீசனால் அது ஒரு கொண்டு வந்த கங்கிலிருந்து ஒரு கட்டையில் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தீப்பந்தத்தை தீயை கொளுத்திட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நார்மலாக பற்ற வச்சிருக்கிறாங்க. பற்ற வச்ச எரியலை. மோஸ்ட்லி இந்த மாதிரி பற்ற வச்ச எரியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, கற்பூரம் வைக்கிறது வழக்கம். ஸோ அப்படி தான் கற்பூரத்தையும் வச்சிருக்கிறாங்க. அப்படி கற்பூரத்தை வச்சா கூட கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சு அணைஞ்சு முடிஞ்சிருது. ஆனால் அந்த கொல்லிக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த தகனமேடு அப்படிங்கிறது எரியவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, எரியவே இல்லை. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, வேறு வழியில் மண்ணெண்ணெய் ஊற்றிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறீங்க, உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, வெட்டியாங்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க, நார்மலாக எப்போ இந்த மாதிரி பண்ணுவீங்களோ அந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வெட்டியாங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வெட்டியான் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எனக்கு என்னமோ அது சரியாக படல,
இந்த பொண்ணுடைய உடல், அதாவது இந்த பொண்ணுடைய இறப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்குது, அவன் அந்த உடலை எரிக்க விட மாட்டுக்கா, இதுக்கு நம்ம ஒரே ஒரு வழிதான் இருக்குது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உடனே எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சேவலை கொண்டு வாங்க, சேவல் பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த பொண்ணுடைய உடலை எரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வெட்டியான் அன்றைக்கி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேவலோடு நிப்பாட்டிடாதீங்க, கடுகும் எடுத்துட்டு வாங்க, நீங்கள் கடுகை கொண்டு வந்து இந்த பொண்ணுடைய உடல் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய உடலுக்கு மேலே மட்டும் இல்லாமல் அப்படி நீங்கள் வீடு வரைக்கும் திரும்பி பார்க்காம அந்த கடுகை போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு என்னன்னா அந்த வெட்டியான் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோழியை கொண்டு வந்திருக்காங்க, பட் கடுகை கொண்டு வரல. இப்போ அந்த கோழியை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கோழியுடைய ரத்தத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த இறந்த உடலுக்கு பார்த்தீங்கன்னா தானமாக பலி கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ கொல்லி வைக்கிறாங்க, அப்படி அந்த பொணம் கொழுந்து விட்டு எரியுதுங்க. அப்படி எரிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த வெட்டியானுக்கு தெரியல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம அந்த பணத்தை எரிக்க போகிறோம், அப்படி எரிக்கும் போது நமக்கு நைட்டு பயங்கரமான அமானுஷமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அந்த வெட்டியான் அப்படிங்கிறவருக்கு தெரியலைங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த பொண்ணுக்கு உறவினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. ஸோ எப்போவுமே மோஸ்ட்லி யாராச்சும் இறந்து போனாங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டில் அந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த குளத்தில் ஒரு முங்கு போட்டுட்டு வீட்டுக்கு போகிறது தான் வழக்கம். அதே மாதிரி தான் அன்னைக்கு இந்த கணவராக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த சுடுகாட்டில் வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த வெட்டியான் அப்படிங்கிற அந்த அண்ணா மட்டும்தான் சுடுகாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குளத்தில் முங்கி இருக்கிறாங்க. அப்படி தான் கணவரும் அந்த குளத்துக்குள்ளே முங்குறாரு. அப்படி முங்குற போது என்ன இருக்குன்னு தெரியலங்க, ஒரு கண்ணை திறந்துருப்பார் போல, தண்ணிக்குள்ள அவருடைய மனைவியோட உடல் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி அக்னியோட தண்ணிக்குள்ள அவருக்கு தெரிகிற மாதிரி இருந்திருக்கு. தண்ணிக்குள்ள முங்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மூஞ்சி கிட்ட க்ளோஸ் அப்ல அவருடைய மனைவியோட உடல் தெரிஞ்சிருக்குதான். பார்த்து மிரண்டு போன மனுஷன் டக்குன்னு எந்திரிச்சு தண்ணி விட்டு வெளியே வந்திருக்காருங்க. ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருந்துட்டு இருக்காரு. இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்களாம், இப்போ என்னப்பா ஆச்சு, நீ அப்போ இருந்து ஏதாச்சும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்குப்பா, மனைவி இறந்து போயிட்டா வீடு கொஞ்ச நாள் டைம் ஆகும் சரியாதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா எல்லாரும் அவரை வந்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் முங்குனது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்துட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வீட்டு வாசலில் யாருன்னே தெரியாத ஒரு வயசான நபர் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ இந்த நபருங்க கணவர் இருக்கார் பாருங்க, துரைமுருகன் என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்பொழுது அந்த வயசான நபர் அந்த துரைமுருகனை கூப்பிட்டு, எப்பா ஐயா இங்கே வா, எப்பா என்ன பண்ணு, உனக்கு வீட்டில் வந்துட்டு பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது, இதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, கூடிய சீக்கிரம் ஒரு பூசாரியை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜை போட்டு ஒரு யாகத்தை போட்டு அதான் உனக்கு நல்லது அப்படி மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறத இவர் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. அவர் ஆல்ரெடி தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, அப்புறம் மனைவியுடைய உடல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருது, அந்த வாய் திறந்த விஷயம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்து ஆல்ரெடி மனுஷன் குழம்பி போய் இருந்துட்டு இருக்காரு பாருங்க. அதனால அந்த வயசானவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கணவர் ஒரு விஷயமா கூட மதிக்காம வீட்டுக்குள்ள போயிருக்காருங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் இப்போ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்துட்டு நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க பாருங்க இறந்த வீடு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எல்லாரும் வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த சாம்பல் எடுத்து கரைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க பாருங்க. அப்படிதான் அடுத்த நாள் காலையில் அந்த சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போனதுக்கப்புறம் வெட்டியான் அவர் இருக்கார் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. ஐயா சாமி, என்ன காரியம் பண்ணீங்க தெரியல, இந்த பொண்ணுடைய உடலை வந்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்து தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்குதா, ஏதோ தற்செயலாக இறந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இவ்வளவோ பணங்களை நான் எரிச்சிருக்கேன், ஆனால் இந்த பொண்ணுடைய பணத்தை எரிக்கும் போது அந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்ண என்கிட்ட எனக்கு ஒன்றுமே பிடிப்படல. பார்த்துக்குங்க, நீங்கள் பாட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கொல்லி வச்சதுக்கப்புறம் போய் சேர்ந்துட்டீங்க. நான் ஒருத்தன் இந்த பொண்ணுடைய உடலை எரிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது மட்டும் ஒரு சுச்சுவேஷன் என்னால் முடியாமல் என்னுடைய அப்பாவை நான் கூப்பிட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக எரிச்சு முடிச்சிருக்கோம். பார்த்துக்கங்க. ஸோ எரியும் போது வந்துட்டு ஏதோ பயங்கரமான ஊழ சத்தம், ஏதோ இந்த பொண்ணு கத்துற மாதிரியான சத்தம், இந்த மாதிரி பல அமானுஷமான சத்தங்கள் அன்னைக்கு அந்த உடல் எரியும் போது வந்துட்டு அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதாவது வந்துட்டு நார்மலாக ஒரு உடல் எரியும் போது எந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வழக்கம் தான். ஆனால் வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள் நேற்று அதிகமாக எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு எதுவும் சரியாக படல தம்பி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாமியாரை பார்த்து வீட்டில் ஒரு பூஜை போட்டிருங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ அந்த வெட்டியானு சொல்லியிருந்திருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த பொண்ணுடைய சாம்பல் அள்ளி கொண்டு போயிட்டு கரைக்கிறதுக்காக அந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ராத்திரிங்க வீட்டில், அதாவது இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி இப்போ வீட்டில் எல்லாரும் சொந்தக்காரங்களாம் ஆல்மோஸ்ட் போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டில் இப்போ தன்னுடைய கணவர் போக பார்த்தீங்கன்னா அந்த அம்மா, அதாவது மாமியார், இப்போ மாமனார், இவங்க 3 பேர் மட்டும் தான் வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த ராத்திரி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாமியார் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 1 பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்கும் போல. இவ என்ன பண்ணியிருக்காங்க, பாத்ரூம் போகணும்னா கண்டிப்பாக பின்னாடி அந்த கிணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்கே தான் பாத்ரூம் இருக்குது, அங்கே தான் போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த மாமியார் எந்திரிச்சு அந்த பாத்ரூம் போயிருப்பாங்க. போயிட்டு வந்து கால் கழுவுறதுக்காக கிணத்துல இருக்க தண்ணி தாங்க பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி இருக்கும், அதை வச்சு கால் கழுவுவாங்க பாருங்க. அப்படி கால் கழுவி முடிச்சு திரும்பி இருக்கிறாங்க. திரும்பினதுக்கப்புறம் அத்தை அத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவுண்டு எங்கேருந்து வருதுன்னா பின்னாடி இருந்து வந்துருக்குது. பின்னாடி அந்த அத்தைக்கு பின்னாடி கிணறு தான் இருக்குது, கிணறு தாண்டி வேறு எதுவுமே இல்லை.
அந்த மாதிரி சத்தம் அந்த கிணத்துக்கு உள்ளேருந்து வந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னடா சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அத்தை திரும்பி பார்த்துருப்பாங்க போல. ஓகே, கிணறு தான் இருக்கா அப்படிங்கிற ரீசனால பிரம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்ப அந்த மாமியார் நடந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சத்தமா, அத்தை உங்களை தானே கூப்பிட்றேன், காது கேட்கலையா அத்தை இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆக்ரோஷமான வாய்ஸ்லேயே கேட்டிருக்குதுங்க. இப்போ பயந்து போனால் இவங்க, ஏன்னா அது தன்னுடைய மருமகள் வாய்ஸ் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கரகரப்பான வாய்ஸாக இருந்துருக்குது. யார் நம்மளை அந்த நேரத்தை கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாமியார் வந்துட்டு திரும்பி வந்திருக்கிறா போல. அப்படி அந்த கிணத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாமியார் கத்திருக்கிறான். அப்போ உள்ளே பாருங்க, உள்ளே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன கிணத்துக்குள்ளேருந்து சத்தம் வந்துருக்குதுங்க. மாமியாருக்கு ஒன்றுமே ஓடலை. இப்போ அந்த மாமியார் என்ன பண்ணுறா, கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துட்டே இருக்கா, ஃபுல்லாக உடம்புலாம் வேர்த்து கொட்டிட்டு இருக்குது. ஏன்னா பயம் கிரியேட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அன்றைக்கி மாமியாருக்கு புரிஞ்சிருக்குது. அப்படி பார்த்துட்டு தான் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்காங்க பாருங்க. பார்த்த மறு நிமிஷம் அந்த மாமியார் மூஞ்சிக்கு முன்னாடி, அந்த மாமியாருடைய மருமகா இருக்கா பாருங்க, மருமகளுடைய உடல் பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாமியாருடைய இந்த இது இருக்கு பாருங்க, சட்டை சேலம், இதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்திருக்குது. அப்படி இழுக்கிற மறு நிமிஷம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி மாமியார் பக்கம் வந்துட்டு மாமியாருடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்க, மாமனாருங்க, அவர் தோளில் கை வச்சு கூப்பிட்டுருக்காரு. ஏமா என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டுருக்காரு. இப்போ அந்த மாமியார் அப்படி பேயறிஞ்ச மாதிரி திரும்பி கணவரை பார்க்காங்க. எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணவரை கட்டி பிடிக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது, இல்லைங்க கிணத்துக்குள்ள அவள் இருக்கிறாங்க. எவா இருக்கா? இல்லைங்க கிணத்துக்குள்ள அதாங்க இறந்து போனால. இல்லைங்க கிணத்துக்குள்ள அதாங்க மகாலட்சுமிங்க. அவள் சத்தம் கேட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என்னை பிடிச்சி உள்ளே இருக்க பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தைக்குள்ள மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எந்த விஷயங்களையுமே கணவர் வந்துட்டு நம்புற மாதிரி இல்லை. ஓகே, நம்ம மனைவி வந்துட்டு அவளை நினச்சிக்கிட்டே இருப்பா போல, ஏன்னா மனைவி தான் ஏதோ சம்பவத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஈவன் கணவருக்கு கூட தெரியாது போல. ஸோ ஓகே, மருமக வந்துட்டு போயிட்டா அப்படிங்கிற ரீசனால மருமகளை நினச்சிக்கிட்டே இருக்கா மனைவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாமனாருக்கு அன்னைக்கு இருந்திருக்க ரீசனால, சரி வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய ஒய்ஃபை வந்துட்டு மாமனார் என்ன பண்ணுறாருன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காருங்க. அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து அந்த ரூமில் தான் ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க. அப்படி கீழே படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க வீட்டில் அந்த பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்த கணவருங்க, துரைமுருகன் இருக்காரு பாருங்க, இறந்து போன பொண்ணுடைய கணவருங்க, அவர் திடீர்னு அலறி அடிச்சு கத்துறாரு. என்னப்பா தன்னுடைய பையன் இந்த மாதிரி அலறி அடிச்சு கத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ கீழே படுத்து தூங்கிட்டு இருக்க அந்த மாமனார் மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அந்த இறந்து போன பொண்ணுடைய மாமனார் மாமியார் இவருடைய அப்பா அம்மா நேராக அந்த பையன் ரூம் கதவை போயிட்டு தட்டி திறக்கிறாங்க. திறந்து உள்ளே பார்த்தா தன்னுடைய பையன் வந்துட்டு என்ன விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கழுத்து அவனே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் எப்போ என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பையன் கிட்ட போய் தட்டி எழுப்பும்போது தான் பையன் ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி இருந்துச்சுட்டு, என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அப்பா இல்லைப்பா, வந்தா மகாலட்சுமி வந்தாப்பா, வந்து என் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாப்பா. நெரிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி நீ விட்ட, எனக்கு உங்க கூட சந்தோஷமாக வாழணும் தானே ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காப்பா. நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்தேன், அதான் எரிச்சிட்டு வந்தேன், தகனம் பண்ணிட்டு வந்தேன், இதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு என்னாச்சுன்னு தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் புலம்பிட்டு இருக்காரு மனுஷன். இப்போ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் மாமனாருக்கு ஒன்றும் புரியலைங்க. ஏன்னா ஒரு பக்கம் தன்னுடைய மகன் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்து தன்னுடைய மனைவி இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் மாமனார் முடிச்சுட்டு இருக்காரு. அந்த வீட்டில் நல்ல மனுஷன் சொல்லப்பட அந்த மாமனார் மட்டும் தானா. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணுடைய மாமியார் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பைத்தியமே பிடிச்சிருச்சுங்க. என்னன்னா அந்த பொம்பளை ஒரு மாதிரி ஏதோ அவங்கள அறியாமல் பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மண்டே பைத்தியம் பிடிச்சி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் கணவர் வந்துட்டு துடிச்சு போகிறார். அந்த மாமியாருடைய புருஷன் இருக்கிறாரு பாருங்க, துடிச்சு போகிறாரு. ஐயோ உனக்கு இந்த மாதிரி ஆயிட்டா, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு துடிச்சு போயிட்டு இருக்காருங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய மகனுக்கு நைட்டு ஏதோ பிரச்சனை ஆச்சா, அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவருடைய மகனை காணவே இல்லை. என்னாச்சு, எங்கே போனால் எந்த விஷயமும் தெரியல. ஸோ அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கார் மனுஷன். அப்படி தேடும் போது தான் என்ன இருக்குன்னா, அவங்க வீட்டில் பின்னாடி அந்த கிணத்துக்குள்ளே ஏதோ தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளே எட்டி பார்த்தா உள்ள மகன் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ என்னப்பாச்சு கிணத்துக்குள்ள என்னப்பா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இல்லப்பா என் ஒய்ஃப் உள்ளதாப்பா இருக்கா, உள்ளேருந்து என்ன கூப்பிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த துரைமுருகன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எப்பா நீ மேலே வாப்பா, அவ செத்து போயிட்டாப்பா, இதுக்கப்புறம் வரமாட்டாப்பா, தயவு செய்து வாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சத்தம் கேட்டு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட்டினதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த நபரை பார்த்தீங்கன்னா அந்த கப்பி இருக்கும் பாருங்க, அதை வச்சு கயிறை வச்சு அந்த நபரை மேலே தூக்கி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா அங்கே பாருங்கள், அந்த பொண்ணு இறப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடந்திருக்குது, அதனால தான் உங்கள் வீட்டை போட்டு அந்த பொண்ணுடைய ஆத்மா அந்த மாதிரி பாடாப்படுத்துதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் ஒரு சாமியாரை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ 3ஆவதா ஒரு நபரும் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பேச்சை கேட்டுட்டு இப்போ அவங்க மாமனார் தாங்க என்ன பண்ணுறாரு கேட்டால், அதாவது இறந்து போன பொண்ணுடைய மாமனார் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், நான் கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாமியாரை கூப்பிட்றதுக்காக மாமனார் போயிருந்திருக்காரு. மாமனார் மட்டும் தனியாக போயிருந்திருக்காரு.
அப்படி போனதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு மாமனாரும் சாமியாரும் வந்து பார்த்துருக்காங்க. அப்படி வந்து பார்த்த வீட்டுக்குள்ளே, அதாவது தன்னுடைய பையனான துரைமுருகனாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவியான அந்த பொம்பளையாக இருக்கட்டும், 2 பேரும் ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிருக்கிறாங்க. எங்கே இறந்து கிடக்கிறாங்கன்னா அதே கிணத்துக்கு பக்கத்தில் இறந்து கிடந்திருக்கிறாங்க. இதை பார்த்து மாமனார் துடிச்சு போகிறாருங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரில. காப்பாற்றலான்னு பார்த்தா 2 பேருக்குமே உயிர் இல்லை, மூச்சு இல்லை, எல்லாம் நின்று போச்சு, நாடி நின்று போச்சு. இப்போ வந்து அந்த சாமியார் வீட்டுக்குள்ளே வந்தவர் அவருக்குமே என்ன பண்ண தெரிலங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த சாமியார் வந்திருந்தா கூட அந்த ஆத்மா தான் அந்த பாதிப்புக்கு காரணம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆத்மா ஈஸியாக அடக்கி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே கைமீறி போன ரீசனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆத்மா இவங்க 2 பேரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்குன்னா உங்களையும் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எனக்கு பண்ண வேண்டிய அந்த பூஜை ஒரு கடமை இருக்குது, அந்த கடமையை நான் வந்ததுக்கு நான் பண்ணிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன சடங்கு செய்யணுமோ நீங்கள் செஞ்சு அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த பூஜைகளை அவருங்க அந்த 2 பேர் இறந்து அந்த கிணத்துல கிடந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே ஒரு 10 நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுடைய நடு ஹாலில் வச்சு ஏதோ ஒரு பூஜைகள் மந்திரங்களை அந்த சாமியார் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கே கிணத்துக்கரையில் இப்போ அந்த மாமனார் வந்துட்டு துடிச்சு அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்குதுங்க. அந்த 10 நிமிஷம் கழிச்சு அந்த சாமியார் அந்த மாமனார்கிட்ட போய் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஐயா அங்கே பாருங்கள், எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி தான். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்க இப்போ இறந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் மருமக தான். உங்கள் மருமகளை இவங்க 2 பேரும் பல வகையில் போட்டு டார்ச்சர் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதன் விளைவாட்டு தான் அந்த பொண்ணை வந்துட்டு உங்கள் மனைவி தான் போட்டே தள்ளியிருக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி உங்கள் மருமகளை போட்டு தள்ளினது உங்கள் மனைவி தான். இந்த விஷயம் உங்கள் பையனுக்கும் தெரிஞ்சு உங்கள் பையனும் இந்த விஷயத்துக்கு உடந்தையாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எப்படியோ இறந்து போன அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் அந்த பொண்ணு அவங்க 2 பேரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த மாதிரி பழி வாங்கியிருக்குது. ஆனால் உங்கள் மேலே அந்த பொண்ணுக்கு எதுவும் கோபம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அந்த பொண்ணால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த பொண்ணுடைய ஆத்மா இன்னும் இந்த வீட்டை சுற்றிட்டு தான் இருக்குது. யாரையோ ஒருத்தங்களை இன்னும் பழிதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது யார் என்ன மேட்டர் அப்படிங்கிறது என்னாலே பிடிபட முடியல. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இதுக்கப்புறம் இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க இறந்து போன உங்கள் மனைவிக்காக இருக்கட்டும், உங்கள் பையனுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் செஞ்சு முடிங்க. அப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நான் திரும்ப வரேன். திரும்ப வந்து வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நான் சால்வ் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாமியார் கிளம்பி போயிருக்காருங்க. இப்போ குடும்பங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சு முடிச்சு இவங்க 2 பேர் உடலையும் கொண்டு போய் தகனம் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, முதல் நாள் அந்த பொண்ணு இறந்தப்போ யாரெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுடைய உடலை தூக்கிட்டு வந்தாங்களோ அப்படி தூக்கிட்டு வந்தால் கிட்டத்தட்ட 6 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அந்த 6 பேரில் முதல்ல 4 பேர் இருக்காங்க பாருங்க. அவங்க 4 பேரும் மர்மமான முறையில் அவங்க வீட்டில் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் மாமனாருக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த சாமியாரை கான்டாக்ட் பண்ணுறாரு. அப்படி கேட்கும்போது அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா இங்கே பாருங்கள், உங்கள் மருமகளுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. என்னையா சொல்கிறீங்க, இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே இறந்தவங்க பார்த்தாலும் இன்னும் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 4 பேர் எனக்கு நல்லாவே தெரியும். என் மருமகளை தூக்கிட்டு பாடையில் வச்சு தூக்கிட்டு போன அந்த 4 பேர் தான். இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த ஐயா சொல்லும்போது, அப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கய்யா, நீங்கள் கேட்குறதுலாம் கரெக்டு தான். நான் கூட வந்துட்டு உங்கள் மருமக இறப்புக்கு காரணம் இவங்க தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போவே தோணுச்சு, இன்னும் அவங்கள போட்டு தள்ளதுக்கப்புறமும் கூட உங்கள் மருமகா இன்னும் அந்த வீட்டை விட்டு போகாமல் வீட்டை சுற்றிக்கிட்டே இருந்துட்டு இருந்தான். ஏன் எதுக்குன்னு தெரியல. உங்கள் வீட்டை ஆல்ரெடி 2 பேர் இறந்து போன ரீசனால் தான் நான் உங்கள் வீட்டை விட்டு வந்திருந்தேன். ஆனால் இப்போ நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் வந்திருக்க கூடாது. ஏன்னா நான் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த பூஜையை ஃபுல்லாக முடிக்காமல் வந்த ரீசனால் இப்போ இன்னொரு 4 உயிர் போயிருச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் மருமக ஆத்மாவால் இறந்து போகக்கூடிய எல்லா உயிர்களுமே நல்ல உயிர்கள் கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்கள் மருமகளுக்கு துன்பத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்கள தான் தேடி இப்போ உங்கள் மருமக பழி வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் மருமகளுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு, எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சு. அந்த ரீசனால் இதுக்கப்புறம் நம்ம உங்கள் மருமகளுடைய ஆத்மாவை வரவழைச்சி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்குறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் அந்த சாமியார் சொல்லியிருக்காருங்க. இப்போ அந்த ஐயாவும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம யாருக்காக வாழ போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி வாழும்போது தான் அவருக்கு ஒரு நாள் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு வழியாக வெளியே போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு குழந்தை கிடைச்சிருக்குதுங்க. யாரோ ஒரு சண்டால பாவி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளையை வந்துட்டு குப்பை தொட்டில் மாதிரி ஏதோ ஒரு ரோட்டில் போட்டு போயிருந்திருக்கான். அப்படி போட்டு போன அந்த பிள்ளையை தூக்கி இந்த மனுஷர் இந்த ஐயா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி அந்த பிள்ளையை வளர்த்துருக்காரு பாருங்க. அந்த பிள்ளைகிட்ட இந்த ஐயா இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இப்படிலாம் இருந்தாங்கம்மா, இவங்களெல்லாம் அந்த மாதிரி ஆத்மாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட அந்த பொண்ணு தான் இப்போ நான் சொல்ல வந்த அந்த மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் இப்போ நம்மக்கிட்ட இந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. மக்களே,
எப்பேற்பட்ட சம்பவம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல இருந்து நாசமா போற குடும்பத்துக்கு போய் மொத்த குடும்பமும் கெட்டு போய் அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு எல்லாரும் இறந்து போய் ஆத்மாவால் பாதிக்கப்பட்டு அப்புறம் தனிமரமாக நின்றுட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு திடீர்னு எங்க இருந்தோ தனக்கு ஒரு புதுசாக புள்ள வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே இருந்து ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துருக்காரு. அந்த குழந்தை ஒரு பெண்ணாக இருந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ எல்லா பாசத்தையும் இந்த ஐயா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐயா எல்லா விஷயங்களையும் இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன அந்த கதையை ஃபுல்லாக அந்த பொண்ணு இப்போ நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மக்களே, இந்த மாதிரி இந்த உண்மையாக நடக்கப்பட்ட இந்த அமானுஷ சம்பவத்திலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இப்போ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க திருமணமாகி வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாமியாருன்னு இருக்கவங்களாம் சொல்கிற விஷயங்கள் எனக்கு புரியுதுங்க. எங்கள் வீட்டுக்கு வரவங்கள நான் மருமகளாக பார்க்க மாட்டேன், மகளாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அடித்து சொல்கிறேங்க, 100 பேர் இருக்கீங்கன்னா 99.999% பேர் உங்களால், அதாவது நீங்கள் மாமியாராக இருக்கும் பட்சத்தில் உங்களால் உங்கள் வீட்டு மருமகளை மகளாக பார்க்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேங்க. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது நடக்காது. உங்கள் மகளுக்கு நீங்கள் காட்டுற பாசத்தை உங்கள் மருமகளுக்கு காட்டுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ அதனால் இந்த வீடியோலேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க மருமகளாக வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மகளாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அவங்க ஒரு பொண்ணாக பாருங்கள். மருமகளாகவும் பார்க்க வேண்டாம், மகளாகவும் பார்க்க வேண்டாம். அவங்களும் தன்னை மாதிரி ஒரு பெண்மணி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சாந்தமாக உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும் போதுமானது. அவங்க உங்கள்கிட்ட கேட்கறது வந்துட்டு ரெஸ்பெக்ட், எனக்கு மரியாதை கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க, அந்த மாதிரி கேட்கல. என்ன ஒரு பொண்ணா மதிங்க. இந்த ஒரு வார்த்தை தான் எந்த வீட்டுக்கு போகிற மருமகளாக இருந்தாலும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் உங்களுக்கு கிடைக்காம இருந்துட்டு இருக்குது. அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மாமியாராக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு அமானுஷமான கதையை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான திகில் அமானுஷமான கதையில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிஞர். லவ் யூ ஸோ மச். பை.